மகாவதார் பாபாஜி சொன்ன தியான முறை. அன்பான ஆன்மாக்களே, தியானம் என்பது மனதை ஒரே புள்ளியில் நிலைநிறுத்தி உள்ளத்தின் ஒளியை உணர்வது. பாபாஜி சொன்னார், தியானம் கடவுளை தேடுவது அல்ல, தன்னுள் இருக்கும் கடவுளை உணர்வது. 1. உடல் அமைப்பு, பாஸ்டர். தியானத்திற்கு முதலில் உடலை தயார் செய்யுங்கள். அமைதியான இடத்தில் பத்மாசனம் அல்லது சித்தாசனத்தில் நேராக அமருங்கள். முதுகு நேராகவும் கண்கள் மெதுவாக மூடியும் இருக்கட்டும். 2. மூச்சு சீராக்குதல், பிரெத் கண்ட்ரோல். மூச்சை மெதுவாகவும் ஆழமாகவும் இழுத்து விடுங்கள். இது மனதையும் உடலையும் சமநிலையில் வைக்கும். பாபாஜி சொன்னார், மூச்சு அமைதியாக இருந்தால் மனமும் அமைதியாகும். 3. கவனம் ஒருங்கிணைத்தல், ஃபோக்கஸ். இப்போது உங்கள் கவனத்தை நாசியின் முனையிலோ இதய மையத்திலோ வையுங்கள். சிந்தனைகள் வந்தால் அவற்றை புறக்கணியுங்கள். மீண்டும் மெதுவாக கவனத்தை அந்த புள்ளிக்கே திருப்புங்கள். 4 மந்திரம் அல்லது ஜெபம், மான்ட்ரா சாண்டிங். பாபாஜி வழிகாட்டியபடி மனதிற்குள் மெதுவாக ஜெபியுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. அந்த ஒலியின் அதிர்வை உள்ளத்தில் உணருங்கள். 5. அமைதியில் நிலைநிறுத்தல், இன்னர் சைலன்ஸ். சில நிமிடங்களில் நீங்கள் ஒரு ஆழமான அமைதியில் இருப்பீர்கள். அந்த அமைதியில் மனம் கரையும். ஆன்மா தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தும் தியானம் ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் நிலை. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்தால் மன அமைதி, தெளிவு, ஆன்மீக விழிப்பு இயல்பாக வரும். ஓம் கிரியா பாபாஜி நமஹ.